காய்ஸ், விஜய் இப்போ கரூரில் பேச போயிருக்காரு. இப்போ பாருங்களேன், முதலமைச்சர் ஆஃபீஸு, எம்எல்ஏ ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம், இது எல்லாமே இப்போது ரீல்ஸ்லேயே பார்த்துக்கலாம் இல்லை? அந்தளவுக்கு ரீல்ஸ் முகத்தில் எல்லாமே எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. இப்போது ஒரு 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 கருத்து ஒன்று இருக்குது. ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட யங்ஸ்டர் அவங்கள அழிக்கணும், அவங்களுடைய சிந்தனையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்தமாரி தான் நடந்துகிட்ருக்கு. சின்ன பசங்க யங்ஸ்டர்லாம் சினிமா முகத்தில், சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கையில் விஜய் ஃபோட்டோ கொடுத்து விஜய் மாமா வாழ்கன்னு சொல்கிறது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்கிறது, அவருடைய ஃபோட்டோ போட்டு அதில் கோடு மாரி போட்டு அதில் உட்கார வைக்கிறது, ஸ்கூல் ஸ்க்ரீனில் விஜயோட இது படம் மாரி போட்டு காட்டுறது, விஜயோட பாட்டு பாடுறது. சின்ன வயசுலேயே சின்ன பசங்களுக்கு திணிக்கிறாங்க. அரசியல் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் இவர் தான் அரசியல் அப்படின்னு திணிக்கக்கூடாது. பேசிக் அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இவங்க விஜய் தான் நமக்கு, இவர் தான் விஜய் மாமான்னு இது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவங்க படிக்க வேண்டிய சின்ன வயசுலேருந்தே இந்தமாரி ஒரு கேவலமாக அவங்களுடைய மைண்டு வளரக்கூடாது இல்லையா? இப்போ கரூர் அந்த மாநாடு ஸ்டேஜில் இஷ்டத்துக்கு நல்லா வாரி வழங்குறாரு. ஏன்னா கரூருக்கு போனால் என்னை தடுத்துருக்கலாம்ல, அத்தனை பேர் உயிர் இறந்துருக்காதுல்ல, பிளான் பண்ணி தான் என்னை அனுப்பிச்சிருக்காங்க, நினச்சா தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பொய்ன்னு தெரியுது. போலீஸாக சொல்லியிருக்காங்களே, நாங்கள் இங்கே இருந்து பேசுங்க, உள்ளே போவேன்னா நிறைய கூட்டம் இருக்குது, இங்கே இருந்து பேசுங்க அப்படின்னு. அவங்க விஜய் சாரோட அந்த டீமில் இருந்து தான் இங்கேருந்து பேசினா கேட்காது, அந்த க்ரௌடை கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் உள்ளே போயிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நவந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போ கூச்சமே இல்லாமல் இப்போ பொய்யா பேசிகிட்டு இருக்காரு விஜய். என்ன பண்ணுறது? ஸ்டாலினோட திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு ஸ்டாலினை குறை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஸ்டாலின் ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லைப்பா. எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துலேயே இருக்கட்டும், லஞ்சம் வாங்குறது, எங்கே லஞ்சத்தை ₹1 1 பைசா வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிற மணல் லாரிக்கு அது எல்லாத்துக்கும் ₹200 வாங்கி இன்னும் தான் லஞ்சம் வாங்கின்னு விற்றுன்னு இருக்கானுங்க. லஞ்சம் ₹1 வாங்க மாட்டான், நீங்கள் வாங்க மாட்டீங்க, உங்கள் கீழே இருக்கவங்களாம் வாங்குறாங்கல்ல. ஓ, அது சாருக்கு தெரியாது போல இருக்குது.